பயின்றுடுவேன் சிந்தனையில் நீயே சிறப்பு மனம் பரப்பும் தென்குமரி தொன்மை நிரப்பும் முனை தொழுவேன் என்று அன்னை தமிழுக்கும் அன்பிற்கு நீ சொந்தங்களுக்கும் எனது முதல் வணக்கம். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார். தொண்டு செய்து படுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகத்தொழும் மன புகையில் சிறுத்தையும் அவர்தான் பெரியார் என்றார் பாவேந்தர் பாரதிதாசன். முதலில் பகலவன் என்ற சொல்லின் பொருள் யாதெனில், சூரிய ஒளியை இரவில் நம்மால் காண முடியாமல் போனாலும் சூரியனே இல்லை என்று சொல்ல முடியாது. அதுபோல சாமானியனுக்கும் தான் எங்கே எப்படி எவ்வாறு ஏமாற்றப்படுகிறோம் என்பதை தம் எளிமையான பேச்சால் புரிய வைத்து வெளிச்சம் போட்டு காட்டியதால் தான் இவருக்கு பகலவன் என்ற அடைமொழி உடன் வந்தது. அடுத்ததாக பகுத்தறிவு என்ற சொல்லை ஆராய்ந்து பார்ப்போமானால், மனிதனை விலங்கினத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டும் அறிவுதான் பகுத்தறிவு. கேள்வி கேள், விளக்கம் பெறு, அறிவின் துணை கொண்டு அலசிப்பார், உண்மையெனில் ஏற்றுக்கொள் என்ற அரிஸ்டாட்டிலின் தத்துவத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்தவரே தந்தை பெரியார் ஆவார். இதனால்தான் இவரை பகுத்தறிவு பகலவன் என்கிறோம். உதாரணமாக, கழுதை கத்தினாலும் சகுனம், பூனை குறுக்கே வந்தாலும் சகுனம், விதவை எதிரே வந்தாலும் சகுனம், பிறகு விட்டு எதிரே வந்தாலும் சகுனம். அப்பப்பா, எத்தனை மூட நம்பிக்கைகள்! இவற்றை ஒழிப்பதற்காக பாடுபட்டவரே தந்தை பெரியார் ஆவார். சமுதாயத்தில் சில நேரம் சமத்துவம் தலைத்து நிற்கிறது என்றால் அதற்கு முழுமுதற் காரணம் தந்தை பெரியார் அவர்களே. தந்தை பெரியார் மட்டும் இருந்திருக்காவிட்டால் தமிழகம் பல நூற்றாண்டுகள் பின்னோக்கி சென்றிருக்கும். பெண்களுக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் பாடுபட்ட இவர் விதவைகள் மறுமணத்தை ஆதரித்தார், குழந்தைகள் திருமணத்தை எதிர்த்தார். ஆண்களைப் போல பெண்களுக்கும் பொருளாதார சுதந்திரம் வேண்டும் என்று பாடுபட்டவர். ஆண்களை பெண்கள் தொழ வேண்டும் என்றால் பெண்களையும் ஆண்கள் தொழ வேண்டும் என்றார். தாலியை கொண்டு பெண் திருமணமானவர் என்று அடையாளம் காட்டினால் ஆண்களுக்கு என்ன அடையாளம் என்ற கேள்வியை விளம்பினார். சாதி ஒழிப்பிற்காக போராடிய இவர் ஒரு கற்சிலையை மந்திரம் கூறி நீர் தெளித்து உங்களால் புனிதப்படுத்த முடியுமானால் ஏன் தாழ்த்தப்பட்டோரையும் மந்திரம் கூறி நீர் தெளித்து உங்களால் புனிதப்படுத்த முடியாது என்று பார்ப்பனரை பார்த்து வினவினார். தீண்டாமையை ஒழிப்பதற்காக கேரளாவில் வைக்கத்தில் நடந்த போராட்டத்தில் தாழ்த்தப்பட்டோர் தெருக்களில் தலைநிமிர்ந்து நடக்கும் உரிமையை பெற்றுக் கொடுத்தார். பெரியாரின் பார்வையில் 3 பேர்கள் உள்ளன. 1 கடவுளும் வளமும், 2 சாதி, 3 ஜனநாயகம். அவரை பொறுத்தவரை 5 மோசமான நோய்கள் உள்ளன. அவை பார்ப்பனர், பத்திரிகை, அரசியல் கட்சி, தேர்தல், சினிமா. 1000 போராட்டங்களை இவர் நடத்தியிருந்தாலும் ஒருபோதும் வன்முறையை ஆதரித்ததே கிடையாது. அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற பெரியாரின் கனவை காமராசர் நிறைவேற்றினார். சுயமரியாதை திருமணங்களை சட்டமாக்க வேண்டும் என்ற பெரியாரின் கனவை அண்ணா நிறைவேற்றினார். அனைத்து சாதியினரும் கோயில் அர்ச்சகராக வேண்டும் என்ற பெரியாரின் கனவை கலைஞர் நிறைவேற்றினார். இறுதியாக ஒன்று, எங்கே விழுத்தோம் என்று பார்க்க வேண்டியதில்லை, எங்கே வலிக்கியது என்றுதான் பார்க்க வேண்டும் என்ற பெரியாரின் சிந்தனைகளுடன் என் உரைக்கு திரையிட்டு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.